இப்போ இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோகைமலையில் நடைபெறுகின்ற எழுச்சி பயண கூட்டத்தை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள். ஆக இந்த மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் இதெல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக ஆட்சி வருவதற்கு இதுவே ஒரு அச்சாணி. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஆக இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. இதோட இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலோட திமுக என்ற கட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலா இருக்கும். 2026 தேர்தல் திமுகவுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இனி திரு கருணாநிதியுடைய குடும்பத்திற்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் மூலமாக தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? தம்பி கொடி ஆட்டாதப்பா. என்ன இரண்டாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் புகழ்றார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பா ஸ்டாலின் புகழ்றார். இதுதான் நடக்குது. நாட்டு மக்கள் புகழல, நாட்டு மக்கள் புகழல, குடும்ப மக்கள் ஒருவரை புகழ்ந்து காட்டு. தம்பி என்னப்பா இது? தள்ளிப்புடி கொடி ஆட்டாதப்பா. சொன்னா கேளுங்க, அங்க எடுக்கிறாங்களே டிவி. ஆக இந்த திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், இப்போ இன்பநிதி வந்துட்டாரு. ஆக அவர்கள் வந்து கட்சியில் அது ஒரு கார்பரேட் கம்பெனி தானே. கம்பெனியில தான் குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர், திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக மாநில இளநிலை செயலாளர், திருமதி கனிமொழி மகளிர் இணை செயலாளர். வேற என்ன பதவி இருக்குது? எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்காக போயிடுது. அந்த கட்சியில் உழைக்கிறவங்க எல்லாம் வீதியில் தான் நிக்க வேணும். இதே அண்ணா திமுகவில் சாதாரண கிளை செயலாளர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. அண்ணா திமுகவில் தான் சாதாரண தொண்டன் கூட, சாதாரண கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும். திமுகவில் ஆக முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா ஆகலாம். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா கட்சிக்கு தலைவர் ஆகலாம். கட்சிக்கு தான் இப்படின்னா ஆட்சியில் பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அம்மா அங்க நாடாளுமன்ற மக்களவையில் குழு தலைவர், அதை கூட விட்டு வைக்கல. ஆக கட்சியிலேயே ஒரு குடும்பம் தான் இருக்கும், ஆட்சி அதிகாரத்திலேயும் திரு கருணாநிதி குடும்பம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன அரச பரம்பரையா? ஸ்டாலின் குடும்பம் அரச பரம்பரையா? இவதான் நாட்டை ஆள வேணுமா? இங்க இருக்கிறீங்களா, நீங்க ஆளக்கூடாதா? ஏ உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? எல்லாருக்கும் தகுதி இருக்குது. இது ஜனநாயக நாடு. ஒரு 8 கோடி மக்களை ஒரு குடும்பம் சுரண்டி பிடிப்பதை தடுப்பீர்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கனவு நனவாகாது. அடுத்த ஆண்டு ஆட்சி அமைப்பது அண்ணா திமுக கட்சி. என்ன ஒண்ணு சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் அமித்ஷா அமித்ஷா அமித்ஷானே சொல்றாரு. ஏப்பா உங்களுக்கு தூக்கத்தில் கூட அவரு தான் வருவாராட்டுக்குது. ஏன்னா அவளை கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஈடி வந்து கதவை தட்டி போடுமோ என்ன
கதவை தட்டி விடுவோம் என்று அச்சத்தில் திமுக இருக்கிறாங்க. உண்மைதானே? ஏங்க என்னை பத்தி பேசு, நான் பதில் சொல்றேன். நீங்க அவர்கள் டெல்லியில் பேசுனா பாஜக கட்சி தலைவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. 2021 என் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனி மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதியோடு இருக்கிறார். எல்லாம் தொண்டையெல்லாம் புண்ணாயிடுது. ஆக இன்றைக்கு இப்போ இரவு 10:15 மணி ஆகுது. 10:15 மணிக்கு கூட குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அடுத்த ஆண்டு நடக்கிற தேர்தலில் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவோம் என்று காத்து கொண்டிருக்கின்றனர். இதுதாங்க வெற்றிக்கு அறிகுறி. இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு கட்சியுடைய வெற்றி மக்களுடைய ஆரவார, கட்சியுடைய எழுச்சி, அந்த எழுச்சியை நாம் பார்க்க முடியுது. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், முன்னாள் அமைச்சர் ஆயிட்டார். யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? செந்தில் பாலாஜி. அவர் கனவு கண்டு கொண்டு இருக்கின்றார். மூட்டை மூட்டையாக பணத்தை கொள்ளையடித்து கையிலே வைத்திருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த மூட்டை அவுத்து பணத்தை வாரி இறைப்பாரு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, இதெல்லாம் உங்க பணம். அவர் உழைச்சி சம்பாதிக்கல, மக்களை சுரண்டி சம்பாதித்த பணம். பணம் மட்டும் இல்ல, தங்கமும் கொடுக்குறேங்கிறாரு. ஆனா அது ஒரிஜினல் தங்கமா கொடுக்க மாட்டார். ஏன்னா போன முறையே 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கரூரில் நடந்த போது அவர் திமுக வேட்பாளரை போட்டியிடும் போது அங்க இருக்கின்ற சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்தாரு. அதுல வெள்ளி கொலுசு கொடுத்தாரு. அதுல போலி வெள்ளி கொலுசு கொடுத்திருக்காரு. போலியா வெள்ளி கொலுசு கொடுத்திருக்கிறார். ஆக அவர் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. ஆக அப்படிப்பட்ட சிறு செந்தில் பாலாஜிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று அதிமுக கோட்டை என்று நிரூபிக்க வேண்டும். நான் நேற்றையிலிருந்து இப்பொழுது வரை நான் 5 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தில் மக்களை சந்திச்சுட்டு வந்தேன். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் 4 கரூர் சட்டமன்ற தொகுதி. இந்த 4 கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி. இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலையும் மக்கள் எழுச்சியோடு இதுவரை இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான எழுச்சி பயணத்தில் பொதுக்கூட்டம். ஆக 4 தொகுதியும் இப்பொழுது அதிமுக தலைமையிலே கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. கரூர் மாவட்டம் அதிமுக கோட்டை. திரு செந்தில் பாலாஜி அவர்களே, உங்க கனவு பலிக்காது. வேண்டுமென்ற திட்டமிட்டு அதிமுக கட்சிக்காரர் மீது, நிர்வாகி மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும். இதற்கெல்லாம் உங்களிடத்திலே தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். கடந்த காலம் இருக்கிற அதிமுக மாதிரி நினைச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வருகின்ற அதிமுக அது வேறு விதமா இருக்கும். ஆக எங்கள் கட்சி தொண்டர் மீது கை வைத்தால் கூட நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். பல்வேறு பொய் வழக்குகளை எங்களுடைய நிர்வாகிகள் மீதும் தொண்டர் மீதும் தொடுத்திருக்கின்றீர்கள். யாரெல்லாம் பொய் வழக்கு போட்ட அதிகாரிகளோ அவர்களெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதிமுக ஆட்சிக்கு உடனே இதையெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு இதில் யார் தவறு செய்த அதிகாரிகளோ அவரெல்லாம் சட்டப்படி தண்டிக்கப்படும். இன்றைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த காவிரி ஆற்றங்கரை, இதில் காவிரி ஆற்ற படுகையில ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான லாரியில மணல் கடத்திட்டு இருக்கார்ல, உண்மைதானே?
பல்லாயிரக்கணக்கான லாரியில் மணலை திருடிட்டு இருக்கார். ஆக இங்கு இருக்கின்ற கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் சரி, அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, இன்னும் பல உயர் அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு இந்த மணல் திருட்டுக்கு யாரெல்லாம் துணை நின்றீர்களோ அவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரை அண்ணா திமுக கூட்டம் கூடக்கூடாது, அண்ணா திமுக எழுச்சி பயணத்திலே கூட்டம் கூட்டக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ இடையூறுகளை பண்ணீங்க. அத்தனை இடையூறுகளையும் தவிடுபடியாக்கி இங்கே மிக பிரம்மாண்டமான எழுச்சி பயண கூட்டத்தில் மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறோம். இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. பாலியல் சீண்டால் இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமைந்ததோ அப்பொழுதிலிருந்து தமிழகத்திலே போதை நடமாட்டம், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கிறது. பல முறை இந்த ஆட்சியாளருக்கு எச்சரிக்கட்டும், ஆனால் இந்த ஆட்சியாளர் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் இன்றைக்கு தமிழகம் போதை பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. இளைஞர்கள், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியாளரால் ஏற்பட்டிருக்குது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு டிஜிபி இருந்தார். இந்த கஞ்சா விற்பனையை தடுக்கப்படும், அதற்கு 2.0, 3.0, 4.0, கடைசியில் ரிட்டர் ஆகி ஓ போட்டு போயிட்டார். கடைசி வரைக்கும் ஓ போட்டு தான் மிச்சம். இந்த போதைப் பொருள் தடுக்குவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா பெரும்பாலானவர் இந்த கஞ்சா போதைப் பொருள் விற்கின்றவர்கள் பெரும்பாலானோர் திமுக நிர்வாகிகள் துணையோடு விற்கிறாங்க. ஆக இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, அதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியாளர்களால் முடியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் குடும்பத்தை பற்றியே சிந்திக்கிறார். குடும்பத்தில் இருக்கிறவருக்கு என்ன கட்சியில பதவி கொடுக்க வேண்டும், ஆட்சியில என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், இதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணமா ஒழிய ஓட்டு போட்ட மக்களை மறந்த தலைவர் திரு ஸ்டாலின் என்பதை நேரத்தில் தெரிந்து. அதே போல செந்தில் பாலாஜி 5 கட்சிக்கு போயிட்டு வந்தார். எத்தனை கட்சிக்கு? 5 கட்சிக்கு போயிட்டு வந்தார். அவருக்கு திமுக அமைச்சரவையில் ரத்தன கம்பளம் விரிச்சு முக்கிய இலாக்காவை கொடுத்திருக்கிறாங்க. ஏன் திமுக உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர்கள் எல்லாம் புறக்கணிச்சு விட்டு திரு செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முன்னுரிமை அமைச்சரவையில் கொடுப்பதற்கு காரணம் மேலிடத்திற்கு அதிகமான கப்பம் கட்டிக்கிட்டவர் செந்தில் பாலாஜி. அதனாலதான் அவருக்கு முக்கிய இலாக்கா கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழகத்தில் 6000 கடை இருக்குது. இந்த 6000 கடையில ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலா வசூல் பண்றாங்க. வசூல் பண்றாங்கல்ல, உண்மைதானே? இந்த 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமா வசூல் செய்வதில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 22,000 கோடி டாஸ்மாக்ல மட்டும் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளையடித்த
அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல அண்மையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றுவதாக இடி ரெய்டு பண்ணி சோதனை செய்து பத்திரிகையில் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, டாஸ்மாக் முழுவதும் விசாரிக்கப்பட்ட சுமார் 40,000 கோடி முறைகேடு கண்டுபிடிக்கப்படும் என்று பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. ஆக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மனதுடன் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் யாரெல்லாம் தவறு செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல இந்த செந்தில் பாலாஜியும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தகவல். அதே போல இப்போ டிரான்ஸ்பார்ம் வாங்கினாங்க. இந்த டிரான்ஸ்பார்ம் கொள்முதல் செய்தல 32 நிறுவனம் கலந்துக்கிட்டது. அந்த 32 நிறுவனமும் ஒரே ரேட்டில் போட்டுக்கிறாங்க, ஒரே ரேட்டில் போட்டுருக்காங்க. இதில் மிகப்பெரிய ஊழல். இவர் எப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அதில் ஊழல் தலைவிரித்தாடும். அப்படி இபியிலையும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலையும் இந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செஞ்சதில் மிகப்பெரிய மெகா ஊழல் நடந்திருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதுலேயும் இவருக்கு சம்பந்தம் இருப்பதாக பத்திரிகை வலைதளம் செய்தி வந்திருக்குது. ஆக திரு செந்தில் பாலாஜி அவர்களே, உங்கள் வழக்கு முடிகிறதுக்கு பல ஆண்டு ஆகும். ஆக நீங்கள் எவ்வளவுதான் முயற்சியாலும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் இருக்கவரை நீங்கள் இங்கு இருப்பீங்களா அல்லது பாதுகாப்பா இருப்பீங்களா என்று தெரியல. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 525 அறிவிப்புகள் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதில் பெரும்பாலான அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களிடத்திலே நான் இதை கேட்க விரும்புகிறேன். அவர் முழுசா நிறைவேற்றிட்டாங்களா? நிறைவேற்றிட்டாங்களா? அத்தனை பொய் தானே. அதுல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்து சொல்றாங்க. உயர்த்துறாங்களா? அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? நம்முடைய மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? அதனுடைய நம்ம ரேஷன் கார்டுக்கு அந்த ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை அவர்களே கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. அத்தனையும் பொய். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. மக்கள் பாதிப்பை உணர்ந்து அதிமுக அரசு ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை, விலையில எண்ணெய், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம்ல. மக்கள் சோதனையான காலகட்டம், மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஒரு ஆண்டு காலம் இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது, அதுக்காக அம்மா உணவகத்தில் விலை இல்லாம ஒரு வருஷம் அம்மா உணவகத்தில் கொடுத்தோம். அதே போல ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு ஒரு வருடம் அந்த கொரோனா காலத்தில் சுட சுட அம்மா உணவகத்தில் சமூக கூடத்தில் தயார் பண்ணி அவர் வீட்டிற்கு இல்லத்திற்கு உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளியெல்லாம் மூடிட்டாங்க, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டது. நம்முடைய மாணவ செல்வங்கள் ஓராண்டு வீடாகிவிட்டது என்று மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு கொண்டவுடன் இந்த நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அவர் நல்லா படிச்சு பட்டம் பெற்றாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதே போல கொரோனா காலம், அந்த காலத்தில் அந்த ஆண்டு கொரோனா கால ஆண்டு தைப்பொங்கல் எல்லா இல்லங்களிலும் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய பள்ளியுடைய மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக
அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 52,36,000 மாணவனை கொடுத்தோம். திமுக அரசு வந்த உடனே அந்த லேப்டாப் மாணவர் கொடுப்பதை ரத்து செய்து விட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க அம்மா கொண்டு வந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதே போல அம்மா மினிக்கில்லை இது நம்முடைய குளித்தலை சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நோய்வாய்ப்பட்டா அவளுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா மினிக்கிளினிக் கொண்டு வந்தோம். அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. எல்லா இடத்திலையும் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. அது ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. ஆக இந்த திட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இதனால அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்து விடும் என்ற ஒரே காரணத்திற்காக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா மினிக்கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தவுடன் இந்த 2000 அம்மா மினிக்கிளினிக்ல 4000 அம்மா மினிக்கிளினிக் திறக்கப்படும். தமிழ்நாடு ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அதனாலதான் ஏழைகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை அவர்கள் இருக்கின்ற வசிக்கின்ற இடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். இதை பொறுத்து கொள்ள முடியாத விடியா திமுக அரசு அதை ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த நம்முடைய இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியுடன் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். குடிசையில் இருந்தா அதுக்கு போல கான்கிரீட் வீடு கட்டி, அதே போல அந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த வீட்டு மனையே இல்லைன்னா அண்ணா திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவளுக்கு தேவையான நிலத்தை அண்ணா திமுக அரசாங்கமே வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் தரமான சேலை வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக அரசுல நிறுத்தப்பட்டு விட்டாங்க. திருமண உதவி திட்டம் 20,000 50,000 நிறுத்திட்டாங்க. 83,000 ரூபாய் ஒரு பவுன் அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க. 12 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் பயன்பெற்றிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடனே திருமண உதவி திட்டம் தொடரும். அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அதே போல இது கிராம நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு விவசாயத்திற்கு நீர் தேவை. அந்த தண்ணீர் இருந்தா தான் வேளாண் பணி செய்ய முடியும். விவசாயிகள், விவசாய தொழிலாளிக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது இந்த விவசாயம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக அரசு எடுக்கும் பொழுது குடிமராமத்து திட்டம் கொண்டாந்தோம். ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. விடியா திமுக அரசு ரத்து பண்ணிட்டது. இந்த ஏரி, குளம், குட்டை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரிய காரணத்தினால ஏரிகள் ஆழமாக்கப்பட்டது, குட்டையெல்லாம் ஆழமாக்கப்பட்டது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைச்சது, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைச்சது. இது அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை. அதோட நம்முடைய விவசாய பெருடி மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அங்கங்க இருக்கின்ற நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளை மின் மோட்டாருக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அண்ணா திமுக அரசு. வறட்சி நிவாரணம், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம்,
விவசாயிகள் பாதிக்கப்பட்டா, பயிர் சேதமடைஞ்சா அவர்களுக்கு நிவாரணம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கொடுத்தோம், அதோட விலையில கரை மாடு, விலையில ஆடு கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய உதவிகளை செஞ்சோம். அது மட்டுமல்ல, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த முதியோர்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் உயர்த்தினாங்க. அதுக்கு பிறகு பல பேருக்கு இந்த முதியோர் உதவி கிடைக்கவில்லை என்று புகார் வந்தவுடன் அம்மாவுடைய அரசு 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து 90% நிறைவேற்றி கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு, 67% மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு வீட்டு வரி, இந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியெல்லாம் 100% வீட்டு வரி உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரியை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற பொழுது என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோமோ அதெல்லாம் திமுக அரசாங்கம் ரத்து பண்ணி இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்துவோம். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் மருத்துவராக வேண்டும், அதற்காக திட்டம் தீட்டப்பட்டு அதன் அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலம் தமிழகத்தில் 2818 பேர் இன்றைக்கு அந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, இந்த அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அந்த செய்தி எனக்கு கிடைத்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்களுக்கு ₹1 செலவு இல்லாம அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிப்பு கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவரா இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் செய்தது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றுகின்றேன். அதே போல உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? இப்பதான் உங்களை பத்தி சிந்திச்சிருக்கார். 4 வருஷம் கழிச்சு மக்களை பத்தி சிந்திச்ச முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இதுல ஒரு பிரிண்ட் அடிச்சு ஒரு 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பது என்று கண்டுபிடிச்சிருக்கார். 4 வருஷம் முதலமைச்சர் இருந்து பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். பிரச்சனை தீர்க்கல, கண்டுபிடிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும்? நடக்குமா? என்ன அவருடைய செய்தி வெளியிட்டிருக்காரு. இதை வீடு வீடா அதிகாரிகள் வந்து மக்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை மனு மூலமா எழுதி கொடுத்தா சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி பிரச்சனை தீர்ப்பாங்களாம். நடக்குங்களா? இன்னும் திமுகவுடைய ஆயுள் காலமே 6 மாசம். அடுத்த மார்ச்சில் தேர்தல் வந்துடும், ஏப்ரல் தேர்தல் வந்துடும். ஆக இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குது. அதுக்குள்ள எப்படி இந்த பிரச்சனை தீர்ப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக 4 வருஷம் ஆகி போச்சு. மக்களுக்கு பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடிப்பதற்கு 4 ஆண்டு ஆகி போச்சு. 4 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா 6 மாசத்துல எப்படி மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பீங்க? அது மட்டும் இல்ல, சரி மக்களும் சரி பரவாயில்ல அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க, இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமா நம்முடைய பிரச்சனை தீர்க்குன்னு சொல்லி மனு எழுதி கொடுத்துட்டாங்க அதிகாரிக்கு. அந்த மனு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. மக்கள் கொடுக்கப்பட மக்கள் கொடுத்த மனு ஆத்துல கிடக்குது. அப்புறம் புதுக்கோட்டையில் வடை சுடுற கடை, அந்த வடையை கட்டி கொடுக்குறாங்க அந்த மனுவில். எப்படி மனுவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்க. மனுவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த அரசு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போலதான் ஸ்டாலின் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்,
நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப அந்த ரகசியத்தை அப்பா வெளியே சொல்லிட்டார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ரகசியத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் தெரிவித்தார். நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது, நீட் தேர்வை எங்களால் அமுல்படுத்த முடியாது. அதாவது நீட் தேர்வு எங்களால் விலக்களிக்க முடியாது, நீட் தேர்வு எங்களால் விலக்களிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். இதைத்தாப்பா நாங்களும் சொன்னோம், நாங்களும் போன தேர்தலில் இதைத்தான் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அங்க நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதான் நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டார். இப்ப முடியாதுன்னு கை விரிச்சிட்டார். அது ரொம்ப முக்கியம். கிட்னி மறக்கவே இல்லப்பா. ஏங்க நாட்டில் தங்கத்தை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, கிட்னி திருடுற அரசாங்கம் திமுக அரசாங்கம். திருச்சி மாவட்டம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆத்தக்கரை தாண்டினா அந்த பக்கம்தான் அந்த எம்எல்ஏ இருக்கிறார். அவருக்கு சொந்தமான மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதா அரசாங்கத்துக்கு புகார் போகுது. அந்த புகாரின் அடிப்படையில் திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ அவர் குழு அமைக்கிறாங்க. அந்த அரசாங்கம் அந்த குழு போய் அந்த மருத்துவமனையில் சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று கண்டறிந்து அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. நடவடிக்கை எடுக்கணும்ல, ஆனா நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏ, அதனால நடவடிக்கை எடுக்கல. நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆக கொடுமையிலும் கொடுமை வறுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அந்த ஏழை மக்களுக்கு பணத்தாசை காட்டி அவர்களை அழைத்து வந்து முறைகேடாக கிட்னியை அவர்களிடத்திலிருந்து அபகரிச்சிருக்கிறாங்க. இது மன்னிக்க முடியாத குற்றம் தானே. எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்த்தாவே ஒரு அருவருப்பா இருக்குது. ஒரு மனித அபிமானம் உள்ள மனிதன் எவனுமே செய்ய மாட்டான். இப்படி உறுப்புகளை திருடி விற்கின்ற கட்சி திமுக கட்சி. இப்படி அவள ஆட்சி வேணுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முழுமையாக இந்த கிட்னி முறைகேடு விசாரிக்கப்பட்டு தவறு நடக்கின்ற பட்சத்தில் யாரெல்லாம் இந்த கிட்னி முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இதோட நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆசை வார்த்தை காட்டி கிட்னியை முறைகேடு எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அந்த அம்மா வறுமையின் காரணமாக அந்த தன்னுடைய கிட்னியை கொடுப்பதற்கு முன் வந்து போய் மருத்துவமனை சேர்ந்து அவள் கிட்னியை எடுத்துட்டாங்க. கிட்னி எடுக்குன்னு சொல்லி கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அது அந்த அம்மாவுக்கு அப்போ தெரியல. அந்த அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு நோயாளி படிக்கிற பொழுது மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு பொழுது கிட்னிக்கு பதிலாக கல்லீரலை காணும். அப்போ டாக்டர் சொன்னார், உங்களுக்கு கல்லீரல் எடுத்துக்கிட்டேன். இல்லையே கிட்னி தானே எனக்கு நான் கொடுக்குறேன்னு போனேன் அப்படின்னாங்க. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி. ஏங்க பாருங்க, இந்த எம்எல்ஏ சொல்றார், இப்படி உறுப்பை திருடுகின்ற கட்சி திமுக கட்சி. அவர் சொல்றாரு, நிருபர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க அந்த எம்எல்ஏ கிட்ட, இந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ கிட்ட பேட்டி கேட்கிறாங்க நிருபர்கள். அப்ப சொல்றார், ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்கள் கிட்னியை கலெக்டர் வேணுமா? என்ன ரோல்ஸ் ராய் கார், ரோல்ஸ் ராய் கார் விலை உயர்ந்த காரு 12 கோடி ரூபாயாம். ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேண்டும். எவ்வளவு திமிரு ஏங்க! இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். பணம் இருப்பதற்காக இப்படி எல்லாம் பேசலாமா? வறுமையில் இருக்கின்ற மனிதர்களை கொடூரமான முறையில் இப்படி கிட்னியை அபகரிப்பது
மன்னிக்க முடியாத குற்றம். உண்மைதானே? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் வந்திருக்கிறீங்க. யாராவது திமுக மருத்துவமனையில் போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா, நீங்களோ குடும்பத்தை சேர்ந்தீங்களோ நண்பர்களோ யாராவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்களா? போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா உடல் இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா திமுக காரன் எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பண்ணிட்டாங்கல்ல, உண்மைதானே? நடந்தது தானே? அதே போல குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குளித்தலை தோகைமலை கூட்டுக்குடி திட்டம் 53 கோடி ரூபாயில பணியில் மேற்கொள்ளப்பட்டு இந்த மக்களுக்கு குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். குளித்தலை பகுதியில் ரூ. 5 கோடி மதிப்பீட்டில் 40 படுக்கை வசூல் மருத்துவ கட்டிடம் துவங்கப்பட்டு 1 கோடி மதிப்பீட்டில் சிடி ஸ்கேன் மையம் மற்றும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சித்த மருத்துவ கட்டிடம் அமைக்கப்பட்டது. அதுபோல பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீரேற்றம் செய்வதற்கு உங்களுடைய கோரிக்கை ஏற்று அறிவிச்சார் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து என்னிடத்தில் சந்தித்து தெரிஞ்சார். இந்த நீண்ட நாள் கோரிக்கை சுமார் 1200 ஏக்கர் இந்த ஏரியுடைய பரப்பளவு. இந்த ஏரியில நீர் நிரப்பினா அந்த பகுதியில் நீலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். இதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். ஆற்றுக்கும் இந்த ஏரிக்கும் 13 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அதை செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கையை ஏற்று முதற்கட்டமாக இன்றைக்கு ஆய்வு பணி மேற்கொள்ள 25 லட்சம் கொடுத்தோம். விடியா திமுக அரசு வந்த பிறகு கிடப்பட போட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு அமைந்தவுடன் இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்று மூலமாக தண்ணீர் கொடுத்து நிரப்பப்படும். கட்டளை மேட்டுவாய்க்கால் புனரமைப்பு திட்டம் 31 கிலோமீட்டர் தூரம் 335 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டது. கட்டளை மேட்டுவாய்க்கால் தென்கரை வாய்க்கால் ஆகியவற்றில் இருந்த சுமார் 75 ஆண்டு கால பழமையான பழைய பாலங்கள் தகர்க்கப்பட்டு 30 கோடி ரூபாயில் 12 புதிய பாலங்கள் கட்டப்பட்டது. குளித்தலை அரசு கல்விக்கல்லூரி ஐயர்மலை மேம்படுத்திட 10 கோடி மதிப்பீட்டில் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. மருதூர் நங்கவரம் பேரூராட்சி மற்றும் தோகைமலை ஒன்றிய பகுதியில் கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. காவிரியில் உபரி நீரை பம்பிங் மூலம் அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. தோகைமலையில் புதிய சார் பதிவாளர்கள் அமைக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. குளித்தலை நகரத்திற்கு துணை மின் நிலையம் வேண்டும் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. குளித்தலை நகரத்திற்கு நிரந்தர பேருந்து நிலையம் வேண்டும்னு கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அதோட கரூர் மாவட்ட மிக பிரபலமான ஆன்மீக தலமான அடிநீர் மலையில் புதிய புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் கொடுத்திருக்கிறீங்க. குளித்தலை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய தீயணைப்பு அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. குளித்தலை மணப்பாறை சாலையில் சரி ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும்னு கேட்டுக்கிறீங்க. அதே போல அனைத்து விவசாயிகள் கோரிக்கை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் கழுகூர், கூடலூர், புத்தூர், கீழவெளியூர், வடசேரி, புழுதேரி, நல்லூர், சிவாயம் ஆகிய ஊர்களில் உள்ள ஏரிகளுக்கு விவசாயத்திற்கு தேவை நீர் நிரப்புவதற்கு நீர்வழித்தட அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல குளித்தலை முசிறி இடையிலான கதவணை அமைப்பதற்கு ஆய்வு செய்வதற்கு 50 லட்சம் கொடுத்தோம். இந்த ஆட்சியில் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதை ஆய்வு செய்து இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த எழுச்சி பயணம் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய மரியாதைக்குரிய திரு MS கண்ணதாசன் அவர்களே, திரு S ரவி அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் திரு S கருணாகரன் அவர்களே, அதே போல ஒன்றிய கழக செயலாளர் திரு TT விஜயவி நாயகம் அவர்களே, திரு K இளங்குமரன் அவர்களே, திரு P ரங்கசாமி அவர்களே, திரு NR சந்திரசேகர் அவர்களே மற்றும் பேர் கழகத்துடைய செயலாளர்கள் திரு M தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு V திருப்பதி அவர்களே மற்றும் சார்பணி பொறுப்பாளர் திரு திருநாக்கரசர்களே, திரு சரவணன் அவர்களே மற்றும் திரு தர்மேந்திரன் அவர்களே, திரு லதா ரங்கசாமி அவர்களே, திருமதி வசந்தா பழனிசாமி அவர்களே
மற்றும் கூட்டணி கட்சியில் அங்கமைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு வி செந்தில்நாதன் அவர்களே, தமாக கிழக்கு மாவட்டத்தில் திரு அசோக்குமார் அவர்களே, ஐஜேகே மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு அவர்களே, தமிழர் தேசிய கட்சியுடைய நிர்வாகிகள் திரு கல்லை அருள் அவர்களே, திரு பிரசாந்த் அவர்களே, தமிழ்நாடு தேவர்புரை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே மற்றும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியுடைய வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.